வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, நல்ல பஞ்சு போல் சாஃப்டான வெந்தய இட்லி எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி இந்த வெந்தய இட்லியில் நம்ம சோடாப்பெலாம் எதுவுமே சேர்க்காமல் நல்லா பூ போல் பஞ்சு போல் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். இதே மாவில் தோசையும் பார்த்திங்கன்னா நல்லா மெத்துன்னு சாஃப்டாக வரும், ரொம்ப அருமையாக. இப்போ வாங்க இந்த வெந்தய இட்லி மாவு எப்படி அரைக்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஒன்றுக்கு ஒன்றே கிடச்சிட்ருக்கோம். இப்போ வாங்க இந்த மாவு சோடாப்பு சேர்க்காமல் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ இட்லி மாவு ரெடி பண்ணுறதுக்கு அரிசி ஊற வச்சுக்குவோம். அதுக்கு நான் இன்றைக்கி 2 டம்ளர் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்திருக்கேன். இது கடையில் வாங்கின அரிசி தான். உங்கள்கிட்ட ரேஷன் அரிசி இருந்தால் கூட நீங்கள் அதில் செஞ்சுக்கலாம். ரேஷன் அரிசிலையும் நான் இன்றைக்கி சொல்கிற அளவோடு செஞ்சிங்கன்னா, அதே அளவுகளோடு சேர்த்து செஞ்சிங்கன்னா ரொம்பவே சூப்பராக வரும். இப்போ 2 டம்ளர் அரிசிக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் சரியான அளவாக இருக்கும். இந்த அளவு ஊற வச்சிங்கன்னா போதும். வெந்தயமும் உளுந்தும் வெந்தயம் மட்டும் நம்ம வச்சு அரைச்சோம் அப்படின்னாக்கா லைட்டாக மாவில் கொஞ்சம் கொழப்பு இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அந்த கொழப்பு போகிறதுக்காக தான் நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்க்குறோம். இந்த அளவு சரியான அளவாக இருக்கும். 2 டம்ளர். இந்த அரிசி பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோ அளவுக்கு இருக்கும். 1/2 கிலோவுக்கு இது சரியான அளவாக இருக்கும். இப்போ அது நல்லா ஒரு 5-6 மணி நேரம் ஊற வச்சுக்கும். வெந்தயம் குறைஞ்சது ஒரு 5 மணி நேரமாவது ஊறணும். அப்போ தான் மாவு அரைக்கும் போது நல்லா பந்து போல் வரும் நமக்கு. இப்போ அதை நல்லா ஊற வச்சு எடுத்துக்குவோம். இப்போ பாருங்கள், அரிசி உளுந்து எல்லாம் நல்லா ஊறி வந்துருச்சு. வெந்தயம் நல்லா இந்த அளவுக்கு ஊறி வரணும். இதை அரைக்க போகிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்குங்க. இப்போ கிரைண்டரில் சேர்த்து நம்ம அரைச்சிக்குவோம். ஐஸ் வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து அரைச்சிக்குங்க. ஃபஸ்ட்டு வெந்தயம் உளுந்தை மட்டும் போட்டு நல்லா நைவாக ஓட விட்டுருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி கையால் தெளித்து விடுங்க. ஒரேடியாக தண்ணியை ஊற்றிடக்கூடாது. கையால் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து அரைக்கணும். நீங்கள் இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க தண்ணி. இது போல் சேர்க்கும்போது மாவு நல்லா பந்து போல் வரும். நமக்கு நல்லா மசிஞ்சு பூ போல் மாவு நல்லா திரண்டு வரும். இப்போ பாருங்கள், நல்லா எந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்கள் மாவு. தண்ணி இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து அரைச்சிங்க அப்படின்னாக்கா நல்ல மாவு கிடைக்கும் நமக்கு. நல்ல மாவு நைஸாக அரைப்பட்டு வரணும் நமக்கு. எப்போதும் இட்லிக்கெலாம் மாவு எப்படி அரைப்போம் அதே போல் இந்த மாவு அரைக்கும் போது பக்கத்துலேயே நின்று அரைங்க. டக்குன்னு மாவு இது போல் நல்ல ஒரு பதத்துக்கு வந்துடும். அந்த டயத்தில் நம்ம வலிச்சிடணும். ரொம்ப நாளை ஓட விட்டீங்க அப்படின்னாக்கா மாவு கொழப்பு தன்மை கொடுத்துரும். அந்த டயத்தில் வலித்து எடுத்துகிட்டு திரும்பவும் இப்போ அரிசி சேர்த்துக்கிறேன். இந்த அரிசி மாவு அரைக்கிற பக்குவமும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொரப்பாக தான் இருக்கணும். ரொம்ப நெய்வாக ஓட விட்டுறக்கூடாது. நம்ம இட்லிக்கெலாம் எப்படி அரைப்போம், கொஞ்சம் லைட்டாக கொரப்பாக அதே போல் தான் வெந்தய இட்லிக்கும் அரைக்கணும். லைட்டாக கொஞ்சம் கொரப்பு தன்மை இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அப்போ தான் இட்லி நல்லா நமக்கு சாஃப்டாக இருக்கும். இந்த அளவு லைட்டாக கையில் காட்டுறேன் பாருங்கள். இந்த அளவு கொரப்பு தன்மை இருக்கணும். இப்போ மாவையும் வலிச்சாச்சு. இப்போ மாவு வலிச்சதுக்கு அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கையால் மாவை ஒத்தாப்பில் அடியிலேருந்து கலந்து கொடுங்க. நல்லா ஒத்தாப்பில் கலந்து கொடுத்து வைங்க. தண்ணிலாம் எதுவும் சேர்க்க வேணாம். தண்ணி சேர்க்காமல் இது போல் நல்லா கரைச்சி வச்சுருவோம் மாவை. நல்லா ஒரு 8 மணி நேரம் புளிக்க வச்சு எடுத்துக்குவோம். மாவு நல்லா புளிச்சு வரணும் நமக்கு. அப்போ தான் இட்லி நல்லாயிருக்கும். இப்போ மாவு நல்லா புளிக்கட்டும். இப்போ பாருங்கள், மாவு நல்லா புளிச்சு பொங்கி வந்திருக்கு. இப்போ மாவு நல்லா கரைச்சி விட்ருவோம். கரைக்கும் போதே பாருங்கள் எவ்வளோ லேஸாக இருக்குன்னு. இதில் நம்ம சோடாப்பெலாம் எதுவுமே சேர்க்க வேணாம். மாவு இந்த அளவுக்கு அரைச்சிட்டோம்னாலே போதும். ரொம்பவே சூப்பராக சாஃப்டாக வரும். மாவு நல்லா கரைச்சி விட்டு இப்போ இட்லி ஊற்றிக்குவோம். இட்லி ஊற்றுனதுக்கப்புறம் இட்லி பானையில் தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் வேக வைங்க. கொதி வரத்துக்கு முன்னாடி நம்ம வேக வச்சோம் அப்படின்னாக்கா இட்லி அந்த துணியிலே ஒட்டிக்கும் நமக்கு. நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இது போல் ஊற்றி வேக வச்சு எடுத்துக்குவோம். இட்லி பாருங்கள், இப்போ நல்லா சூப்பராக வெந்து வந்துருச்சு. எடுத்து காட்டுறேன் பாருங்கள். உங்கள்கிட்ட லைட்டாக தண்ணி தெளிச்சிக்குங்க இட்லி எடுக்கிறதுக்கு முன்னாடி. நம்ம நார்மல் இட்லி மாதிரி இது வெள்ளையாக இருக்காது. கொஞ்சம் கலர் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்லா திருப்பி போட்டு இது போல் தண்ணி தொட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்தீங்க அப்படின்னாக்கா துணியில் ஒட்டாமல் வரும் நமக்கு. அவ்வளோதான், நம்மளோட வெந்தய இட்லி ரொம்ப சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு.
எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இட்லி. பிச்சு காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப அருமையாக சூப்பராக இருக்குது பாருங்கள், பஞ்சு போல் மெத்து மெத்துன்னு. இதே மாவில் தோசையும் ஊற்றலாம். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். தோசைக்கு வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்துக்குங்க மாவை. தண்ணி ஊற்றி கலந்து தோசை எப்போதும் நம்ம நார்மலாக ஊற்றுற மாதிரி ஊற்ற வேண்டாம். இதை கொஞ்சம் மொத்தமாக தான் ஊற்றணும். நம்ம வெந்தய தோசை வந்து மொத்தமாக ஊற்றணும் அப்படின்னாக்கா தான் நல்லா வந்து பஞ்சு போல் சாஃப்டாக இருக்கும். இப்போ நல்லா எண்ணெயை ஊற்றி 2 பக்கமும் திருப்பி போட்டு எடுத்தோம்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த தோசை சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல ஒரு கார சட்னியோடு வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் சுட சுட சாப்பிடும் போது. இப்போ பாருங்கள் தோசை எந்த அளவுக்கு சூப்பராக நல்லா செவந்து பஞ்சு போல் சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். இட்லியும் சரி தோசையும் சரி ரொம்பவே அருமையாக வரும். நல்லா சாஃப்டாக மெத்து மெத்துனே இருக்கும். நீங்களும் இதே அளவுகளோட இந்த வெந்தய இட்லி மாவை அரைச்சி பாருங்கள். இட்லி தோசை எல்லாம் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம KRR கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேற ஒரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.